பிறப்பிடையே உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாதே குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். நாடி சுத்தி. தண்டுவட சுத்தி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம், துரியம், தொடக்கம் ஆகினேன். துரியம் வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஒருங்கிணைந்த வாழ்த்துக்கள். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி மணி மண்டபம் வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி.
வாழ்க வளமுடன் அருணா மேடம். அடுத்ததாக நமது கல்லூரி செயலாளர் பேராசிரியர் அன்னபூர்ணி அம்மா அவர்களை வரவேற்புரை அழைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன் மேம். ஹலோ யோகா கேக்குதா? ஹலோ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம், கேக்குதுங்க மேம். இவ்வளவு நேரமா? மை காட். ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த ஜூம் இணைய வழி மூலமாக 2ஆம் நாள் பங்கேற்பில் கலந்து கொண்டுள்ள மதிப்புக்குரிய நம்மளுடைய கல்லூரி முதல்வர் ஜெயபிரகாஷ் ஐயா மற்றும் அன்புமிக்க ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்களோட அனைவரையும் இந்த 2ஆம் நாள் நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய சிந்தனையாக திருமதி அனுராதா அவர்கள் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் என்ற தலைப்பிலே நம்மளுக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான தலைப்பு என்று நினைக்கிறேன். பேச்சுக்கலை என்பது இட் இஸ் அன் ஆர்ட் என்று சொல்லலாம். 64 கலைகளிலும் இதுவும் ஒரு கலையாக போற்றப்படுகிறது. அதாவது ஒரு வழக்கு உண்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு பேச்சு கலையை வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வி கேன் எக்ஸல் இன் தட்னு சொல்ல முடியும். வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பேச்சு கலை நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா, பேச்சு திறமையை வளர்த்துட்டோம்னா எல்லா இடத்துலையுமே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம எந்த பிரச்சனையிலையும் ஈஸியா சமாளிக்க முடியும், நம்மளோட மதிப்பு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய மாணவ செல்வர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப தேவையானது ஒன்று ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஸ்பீக்கிங்ல சுருக்கமா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தலைப்பு கொடுத்து நம்மளை பேச சொல்றாங்க அப்படின்னா முதல்ல சப்ஜெக்ட் மேட்ரு என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுல நான் சுருக்கமா சொல்றேன், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்புறம் ஆடியன்ஸ் லெவல் பார்க்கணும், அவங்க பல்ஸ் பார்க்கணும், எந்த அளவுக்கு அவங்க ஆர்வத்தோட இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்னாடியே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஏஜ் குரூப் இருப்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். சப்ஜெக்ட் மேட்டர் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அதை பற்றி என்ன, அந்த டைமுக்குள்ளே நம்ம எப்படி அந்த சப்ஜெக்டை முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும். கருப்பொருள் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே வாய்ஸ் மாடுலேஷன், ப்ரொனன்சியேஷன், இந்த வார்த்தை ஜாலம்னு சொல்லுவாங்களா, அது போல் அடுக்குமொழிகள் இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கணும். புரியும்படியாக பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுல. ஸோ நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அது மக்கள் மனசுல, ஆடியன்ஸ் மனசுல ரீச் ஆகியிருக்கா, புரிஞ்சிருக்கா, அவங்க ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது. இதுல ஃப்ளூயன்சி, இந்த ஸ்டைலிஷ் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம சொல்ல வந்ததை டைரக்டா அந்த நெத்தி அடின்னு சொல்லுவாங்களா அது போல இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஸ்பீச் நம்ம கேட்டிருப்போம், சுவாமி விவேகானந்தரோட ஸ்பீச், டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோட ஸ்பீச், எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு லேட் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஸ்பீச் கிறிஸ்டல் கிளியரா, தெளிவா, வார்த்தைக்கு வார்த்தை ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்ற இருக்கவங்களோட சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நறுக்குன்னு நச்சு தெரிச்சாப்புல. அது போல நம்ம என்னன்னா நம்மளோட பேச்சு திறமைகளை வளர்த்திக்கணும். ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கிதான் நம்ம இன்னைக்கு கெஸ்ட் லெக்சரரா இருக்கிறவங்க ஸ்பீக்கர் அனுராதா உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க என்னன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் பேச்சுக்கலை பத்தி ஒரு சுருக்கமா ஒரு 4-5 பாயிண்ட். ஏன்னா நானும் ஒரு ஃபேக்கல்ட்டியா டிஎன்எஸ்சி பேங்கோட ட்ரைனிங் காலேஜில் 8 ஆண்டுகள் பணி புரிஞ்சதுனால எனக்கு கிடைத்த அனுபவத்தை வச்சு சுருக்கமா அவங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவில் என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்து இந்த இன்னைக்கு வகுப்பை தொடங்கி வைக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓவர் டு யூ யோகா. வாழ்க வளமுடன் மேடம், வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைத்து அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஜூமில் இணைந்துள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியினுடைய செக்ரட்டரி அன்னபூர்ணி அம்மா அவர்கள்
ஒரு நல்ல ஒரு தொடக்க உரையாக பேச்சுக்களை பற்றி ஒரு சிறந்த ஒரு அறிமுகம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வெபினார் புரோகிராம் முன்னின்று நடத்த வழி போகும் அனுராதா மேடம் அவர்களுக்கும் மற்றும் மாணவர்கள், ஃபேக்கல்டிஸ், கெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்று ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வெபினார் ப்ரோக்ராமை ஆரம்பிக்க இருக்கிறோம். இதை வழிநடத்தி செல்வதற்காக அனுராதா மேடம் இன்றைக்கு இருக்காங்க. சம் அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் சில சொல்ல விரும்புகிறேன். வருகின்ற தேர்ஸ்டே வியாழக்கிழமை 10 to 11 ப்ரோக்ராம் விஷன் டைரக்டர் கே பெருமாள் ஐயா அவர்கள் நமக்கு இந்த டயத்துல சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இணைய கல்வி மூலம் உள்ளுணர்வு கல்வி என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அதோட அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்ட்ல உங்களுக்கு வரும். எல்லாரும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணும். அடுத்து ஃப்ரைடே ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்ற இதுல டாக்டர் லாவண்யா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அடுத்து சாட்டர்டே யூஜிசி நெட் கோச்சிங் நம்ம வெபினார்லயே ஸ்டார்ட் பண்றோம். அது அருணா மேடம் அதை கைட் பண்ண இருக்கிறாங்க. அது ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் இன்னைக்கு போடுறேன். ஸோ இந்த முறையில சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் we are planning it. எல்லாருமே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த வெபினார் ப்ரோக்ராமை வழிநடத்த செல்லும் அனுராதா மேடம் பற்றி ஒரு சில குறிப்புகள். உங்க எல்லாருக்குமே தெரியும், அனுராதா மேடம் 2014 நம்ம மனவளக்கலை மன்றத்துல இணைந்து உள்ளார்கள். உள்ளகரம் மனவளக்கலை மன்றத்தை சார்ந்து உள்ளார்கள். நம்ம இதுல எம்ஏ முடிச்சிருக்காங்க. எம்ஃபில் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எம்ஃபில்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. நிறைய கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. நம்மளுடைய இதுல பிஹெச்டி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு கேட்டா, இப்போ ரீசெண்டா நடக்குது இல்லையா மை லைஃப் மை யோகா ப்ரோக்ராம், அதுல அவங்க செலக்ஷன் கமிட்டி ஜூரி மெம்பராகவும் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் 500 வீடியோஸ் மேல கொடுத்து அதெல்லாம் ஸ்கிரீனிங் பண்ண சொல்லி அவங்கள கேட்டிருக்காங்க. அந்த ப்ராசஸ்லயும் அவங்க ஆக்டிவா இருக்காங்க. மேபி பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அடுத்த வாட்டி மை லைஃப் மை யோகா ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம கைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களை இந்த வெபினார் ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். அடுத்ததாக நம்மளது கல்லூரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அனுராதா மேடத்தை ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பற்றி ஓரிரு வார்த்தைகள் தருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய காலை வணக்கம். இன்று நாம் பேச்சுக்கலையின் முக்கியத்துவத்தையும் அதனை தொடர்ந்து நாம் மாணவர்களின் பேச்சாற்றல் திறனையும் பார்க்கவிருக்கிறோம். முதலில் பேச்சுக்கலையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். பேசுவது என்பது வேறு, பேச்சுக்கலை என்பது வேறு. Speaking is different, speaking skill is different. பேசுவதும் பேச்சுக்கலையும் எப்பொழுதும் ஒன்றாகாது. ஏனெனில் பேசுவது என்பது நாம் நினைத்ததையெல்லாம் பேசுவது, அது மிகவும் எளிது. ஆனால் பேச்சுக்கலை என்பது மிகவும் எளிதன்று. பேச்சுக்கலை என்பது இன்னொருவர் புரிந்து கொள்ளும்படியும் ஏற்றுக்கொள்ளும்படியும் பேசுவது. பேசுவதில் மொழி, ஒலி மற்றும் கருத்து இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒன்று உண்டு. அது என்னவென்றால் அதுவே ஆத்மபலம். நமக்கு ஆத்மபலம் இருந்தால் நாம் சொல்வதை ஒருவராலும் மீற முடியாது. ஆதலால் பேச்சு என்பது ஆற்றல் மட்டும் அல்ல, கலை மட்டும் அல்ல, மொழி மட்டும் அல்ல. பேச்சு என்பது ஆன்மாவின் பலம். அதன் மூலம்தான் பல பேர் வெற்றி பெற்றுள்ளார்கள். அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் எளிமையான குடும்பத்தில் பிறந்தும் அவர்கள் கருத்தை உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அதற்கு அவருடைய ஆத்மபலம். இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய செயலாளர் அன்னபூர்ணி அம்மா மற்றும் முதல்வர்
அவர்களுடைய பேச்சால் நாம் பலமுறை ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சு மற்றவர்களிடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அது பல அற்புதங்களை செய்யும். பேச்சுக்கலையோட சூத்திரம் என்னன்னா, எதிரில இருக்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோன்னு பேசுறதை விட நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னு பேசுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இங்க நிறைய பேருக்கு பேசணும்னு ஆர்வம் இருக்கும், அதே சமயத்துல ஒரு சில தயக்கமும் இருக்கும். ஒரு சில பேருக்கு எனக்கு திறமை இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் நேற்று சொன்னதை தான் சொல்றேன். இறைவன் பூமியில் ஒருபோதும் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோரிடமும் ஒரு தனிப்பட்ட திறமையை கொடுத்திருக்கிறார். திறமையில் 2 வகை இருக்கு. ஒன்று, பிறவிலேயே திறமை இருக்கும். உதாரணமா சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு யாரும் நடிக்க சொல்லி கொடுக்கல, எந்த நடிப்பு கல்லூரியிலையும் அவர் போய் படிக்கல. ஏன்னா அவருக்கு நடிப்பு திறமை பிறவிலேயே இருந்தது. இது ஒரு வகை. இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா, பயிற்சி முயற்சி மூலமா வளர்த்துக்கிறது. அதுக்கு நமக்கு ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். அதுக்கு உதாரணமா யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தையே உலுக்குன ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் டெமஸ்தனிஸ். ஆனா டெமஸ்தனிஸ்க்கு பாத்தீங்கன்னா பிறவிலேயே பேச்சு கிடையாது, அவரால பேசவும் முடியாது. அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, 1 வருஷம் வீட்லயே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. மொட்டை அடிச்சுக்கிட்டா நம்ம வெளியில போக மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு 1 வருஷம் வீட்லயே இருந்துட்டு அவரோட பேச்சாற்றலை அவர் வளர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிக சிறந்த மேடை பேச்சாளரா வந்தாரு. So by birth some people will be having speaking skill, but by practice some people can win in speaking skill. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலை நம் யோகா துறையில் உள்ள அனைவருக்கும் அவசியம். யோகா கலையை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் பிறருக்கும் கொண்டு செல்லும் போதுதான் அது முழுமை பெறுகிறது. சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு இந்த யோகாவை எளிமையாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு பேச்சாற்றல் மிகவும் அவசியம். இங்க ஒரு குட்டி கதை சொல்றேன். அது ஒரு உண்மை சம்பவம். ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க அமெரிக்கால அலபாமா மாநிலத்துல பிறந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 வயசுல காய்ச்சல் வந்துருச்சு. ஸோ அதனால கண் பார்வையையும் செவிகளையும் இழந்துட்டாங்க. காலப்போக்குல பாத்தீங்கன்னா பேசும் சக்தியையும் அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்ல போய் பாக்குறாங்க. ஸோ தொலைபேசியா அவர் கண்டுபிடிச்சாருன்னு எல்லோருக்கும் தெரியும். ஆனா அது மட்டும் இல்லாம காது கேளாதவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கறதுல அதிக ஈடுபாடு கொண்டவர். அவர் ஒரு ஆசிரியரை அனுப்புனாரு. அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அந்த பெண்மணி தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் ஒரு மிகப்பெரிய சாதனைய செய்யறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் காது கேளாத கண் தெரியாத பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்ற முதல் ஆள் அவங்கதான். அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் வராங்க. சமுதாயத்துக்கு பல சேவைகளை செய்யறாங்க. ஷீ இஸ் a world famous personality. அவங்க பேரை நான் இங்க சொல்லல, நீங்க அவங்க பேரை கண்டுபிடிங்க. ஏன்னா சிந்திக்காமல் இருப்பது மரணத்திற்கு சமம் என்று சொல்லுவார்கள். உங்கள் சிந்தனைக்கு ஒரு துளியாக இதை சொல்கிறேன். ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன்கள் என்பது வாழ்க்கைக்கு அவசியம். 2 புலன்கள் இருக்கும் அவரே இப்படி சாதிக்கும் போது நமக்கெல்லாம் 5 புலன்கள் இருக்கிறது. நாம் எப்படி சாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் புலன் கருவிகளோடு நம்மை ஊக்கப்படுத்த வழிநடத்த செயலாளர் ப்ரொஃபசர் அன்னபூர்ணி அம்மா அவர்களும் மற்றும் முதல்வர் முனைவர் எஸ் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் நம்மிடம் இருக்கிறார்கள். அதனோடு சேர்ந்து நமக்கு ஒரு சிறந்த யோக மார்க்கம் இருக்கிறது. மனிதனாக வாழ சிறந்த சாதனை மார்க்கமே மனவளக்கலை. மனவளக்கலையை பயில்வதன் மூலம்
நமது பேச்சுக்கலையை செம்மைப்படுத்துவோம். அந்த வகையில் இந்த பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள இந்த ஆன்லைன் வெபினார் ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு சான்றிதழ்களும் வழங்கப்படும். அதன் தொடர்பாக இன்று நாம் முதல் ஆன்லைன் வெபினார் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். இதில் 4 மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். முதலாவதாக திரு வி அர்ஜுன் அவர்கள், 2ஆம் ஆண்டு முதுகலை மாணவர். அவரை பத்தி சொல்லணும்னா, பகவத்கீதைக்கு எப்படி ஒரு அர்ஜுனனோ அதே போல் நமது வேதாத்ரி மகரிஷி கல்லூரிக்கு கிடைத்தவர் தான் இந்த அர்ஜுன். அந்த அர்ஜுனோ வில்லை வளைத்தார். இந்த அர்ஜுனோ தனது உடலையே வில்லாக வளைக்கக்கூடிய திறமை பெற்றவர். அவருடைய சாதனைகள் சில. He has completed Arunidhir in Sky Yoga. He is a regular practitioner of Manavalakala Yoga. He has attended 3-week silence program at RER. He has cleared UGC NET assistant professor exam. He has participated and secured many prizes in online yoga competition, Tamil essay, and participated in online debate at RER. He is conducting one-to-one meditation sessions. He is penning many poems related to Vedatrian concept. Now, I would like Mr. Arjun to present his speech. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். அர்ஜுன் அடுத்ததாக வாட் ஹேப்பன்ஸ் வென் வி மெடிடேட் என்ற தலைப்பில் பேச உள்ளார். வாழ்க வளமுடன். Thank you, ma'am. வாழ்க வளமுடன். In 1978, a scientifically controlled study was conducted on a group of 7,000 monks who practiced only one technique for 3 weeks. After that, it was discovered that during this period, something phenomenal happened. Global crime got lowered by 16%. Terror attacks reduced by 72%. Suicides and car accidents were very less. Do you wonder what did the 7,000 monks practice? Yes, they practiced meditation. Valga Vaiyagam, Valga Vaiyagam, Valga Valamudan. Be blessed by the divine. Good morning to all the students and dignitaries of Vedatri Maharishi College of Yoga. Myself, I'm Arjun, pursuing MSc second year. I'm happy to give an oral presentation on the topic, what happens when we meditate. Let's get into it. Now, what is meditation? Meditation is a technique of concentrating on any external or internal object for consistent period of time. According to Patanjali, it is a prolonged dharana. When there was a peasant working on a field long time ago, Buddha was crossing the field. The peasant asked, Buddha, what is meditation? Buddha answered, there is this bell which rings in the field for every hour. If you concentrate on the sound of that bell, that is called meditation. Now, how simplified Kundalini Yoga's meditation is unique is what we are going to see now. The system of meditation propounded by Vedatri Maharishi is formulated to concentrate on life force. Why life force? The more we concentrate on life force, it leads us to know and realize the divine state. Life force revolves to give biomagnetism. Biomagnetism is nothing but the dissolution of formative dust particles into divine state. So life force acts as a bridge for the physical body, astral body, and the causal body. So he chose life force as the object of meditation. Now, before moving further, there are 3 types of body: physical body, astral body, and causal body. Physical body is made up of cells, astral body is made up of life force, causal body is made up of formative dust particles. It's nothing but biomagnetism. Hello? We can't separate all these 3 bodies. We have to understand this properly. We can't separate these 3 bodies. They are working together in harmony. All these 3 bodies, physical body, astral body, causal body, are working together in harmony. This is not separate bodies. They are all harmonized and working in a
natural order. When we meditate, we harmonize all these three bodies by concentrating on life force. And we slowly move our awareness from physical body to astral body and astral body to causal body. We think that we are bounded by this physical body, isn't it? But no, we are not bounded by physical body. We are more than that. We are the astral and we are the causal. But when we practice meditation, we can realize that all these three bodies are present and we are not the physical body. Now let us see about what is happening when we meditate. First, we are going to go in a proper manner where we are going to deal with koshas. Annamaya kosha, pranamaya kosha, manomaya kosha, vinyanamaya kosha, and anandamaya kosha. So we are going to compare with all the koshas and what is happening. First, annamaya kosha, the physical body. The entire body gets relaxed when you meditate. You would have felt that. We all would have felt that. The entire body gets relaxed because there's a perfect balance strike between sympathetic and parasympathetic system. We feel that our body is completely light, relaxed, and the hormonal balances are perfect. Now, this is not the final stage. It takes you to the next level. We have seen about Annamaya Kosha. Now we are going to go to the Pranamaya Kosha, where the mind frequency transcends from partial alpha level to partial theta level. The breathing pattern changes. How many of you have noticed when we meditate, there's a serious breathing pattern changing? Because when we meditate, the shallow breath comes. We do not take any deep breaths. We just shallowly breathe, and the breathing rate will be completely lower than even when the breathe compared to the breath rate when we sleep. The breathing pattern becomes very shallow, which is caused due to the working of parasympathetic system. And not only that, when your consciousness expands from physical to astral or causal, you cannot breathe. There will be no breath. You can feel a smallest and slightest suffocation when you're meditating. If that state is prolonged, it is called as samadhi, my friends. This is samadhi. When you're not breathing and something would, when the prana is oscillating within you without breathing, that is known as the stage of samadhi. We barely get into that state of no breathing. It's not that easy. We have to get a lot of consistent practice. Now, Swamiji says, when we meditate for almost like half an hour to 1 hour, this state of samadhi, this divine state, this blissful state only lasts for seconds or few minutes based on the consistency of practice. To make this happen and elongate the time of samadhi, what our ancient yogic systems say is practice kumbhaga, moochai adakkuvadu, retention of breath. When we retain our breath, we can be easily going towards the samadhi. But Vedatri Maharishi, however, said it is not required because the more moochai adakka natchittanmai kooda aarambitu vidum. Udalil natchittanmai kooda aarambitu vidum. That is what Swamiji says, that we shouldn't retain our breath. The breath should be normal. When we start to concentrate on our life force, the body will adapt according to it. You don't have to do something different. And the ancient yogic systems had kriyas to eradicate the toxins out of the body. But we don't have time to do that in this generation because this is a fast-paced generation. So this is enough. So when the breath rate is lowered, it is directly proportional to the heart rate. It lowers our heart rate too, which is because of the parasympathetic system. Now we experience the time lapse. How many of you would have felt when you meditate? I was sitting for 1 hour and it almost seemed to be like I only meditated for 15 minutes. This is the third thing. This is the most blissful feeling that anyone can get. We experience time lapse. In the time lapse, உங்களுக்கு வந்துடுச்சுன்னா ஆல்பால இருந்து டீட்டாக்கு போயிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா டீட்டால இருந்து டெல்டாக்கு போயிட்டு இருக்கீங்க. You don't have the awareness of your body. You are beyond that. You are on a causal state. It is nothing but if we consistently meditate, you would have meditated for a hour, but we would have felt it like few minutes. This is the state of zero. This is when delta waves start up. This is state of zero. So state of zero, பூஜ்ஜியமாக இருக்க பழகு.
Now, being Pujyam, the state of zero, Swamiji has penned a poem in Tamil. I would like to end this session by saying this Tamil poem. Thaan niraivaga irundidinum, thaan paalai, தனக்கென்று தனிமதிப்பு ஏதுமின்றி, தன்னோடு சேர்ந்த எண்ணுக்கு இடமொக்க மதிப்பளித்து, தன்னை போல் எண்ணெடுத்து தன்னோடு வகுத்து கூட்டி பெருக்கி கழித்தாலும் தன் மதிப்பு மாறா தனிமதிப்பு என்னதுவே பூஜ்யமாம். பூ உலகில் பூஜ்யம் போல் குணம் படைத்தார், பூஜ்யர் எனப்பட்டார். So the state of zero comes with love and compassion within us when we meditate. We don't have the feeling that I doesn't exist there. It's like we are made up of the collective divine consciousness. That is what rises. So I'll explain this poem in a small point of time. So thaan niraivaga irundidinum thaan paalai, the number zero is always contented. It is satisfied completely with whatever it has. Tanakkendru thani madippu edumindri, it has not got any value of its own. But தன்னோடு சேர்ந்த எண்ணுக்கு இடமொக்க மதிப்பளித்து, ஜீரோக்கு இடது பக்கம் ஒன்றை சேர்த்தால் அது 10, மதிப்பு ஏறிவிட்டது. வலது பக்கம் சேர்த்தால் 1, மதிப்பு குறையவில்லை. அதோட அந்த எண்ணோட மதிப்பு அதுவாகவே இருக்கிறது. So similarly, when people have them near them, or anybody who's there in our relationships or in our family, we should value them the most. Just like zero, we have to become the zero. So தன்னை போல் எண்ணுக்கு இடமொக்க மதிப்பளித்து பார்த்தாச்சு. தன்னை போல் எண்ணெடுத்து தன்னோடு வகுத்து கூட்டி பெருக்கி கழித்தாலும், whatever we do, whenever we divide with zero, whenever we multiply with zero, whenever we subtract with zero, whenever we divide with zero, yes, whenever we do that, the zero's value doesn't change, and that is the unique value of zero. So பூ உலகில் பூஜ்யம் போல் குணம் படைத்தார், பூஜ்யர் எனப்பட்டார். Any human being who strikes the state of zero, he was called as பூஜ்யர். அதனால்தான் பூசாரின்னு சொன்னது. It's not பூசாரி, it's பூஜ்யர், the absolute love and compassion state. So I request all my dear juniors and classmates and all the dignitaries, everybody would have been meditating properly, but meditating properly at Brahma Muhurta is which something will enhance our awareness, mindfulness on our activities. The regular practice of meditation is very important. It is even recommended by all the scientific people. உட்கார்ந்து தவமாற்றுவது வாழ்வை தவமாக்க. So whenever we meditate, there is a harmony built between all these bodies, then mind and then soul. Then we can be harmonized within ourselves, so that we could harmonize with our family, then the relations, then the society, and the world peace will automatically blossom. Pujyamaka irukka palaguvom. I thank Principal Sir, Secretary Ma'am, Anuradha Ma'am for giving me these wonderful opportunities, and all the dignitaries who are hearing to this oral presentation. I thank one and all, and the students, of course, please do meditate. We are all here to meditate. Davam seivar tan karmam seivar. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Thank you. வாழ்க வளமுடன். Any questions? If any questions, you can raise your hands. Okay, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வருபவர் திரு ராஜராகவன் அவர்கள். இவர் முதுகலை மாணவர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கற்பது எளிது, கடைபிடிப்பது கடினம். ஆனால் இவரோ யோகாவை கற்பதோடு மட்டுமல்லாமல் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். தனது உடல் நலத்தை யோகாவின் மூலம் செம்மைப்படுத்திக் கொண்டு பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாதனைகள் சில. He has participated in 108 Surya Namaskar competition. He has got many e-certificates in online quiz competitions, and he has gained fitness and flexibility after 15 years of sedentary lifestyle. Now I would request Mr. Rajaraghavan to present his speech. நவநீத கிருஷ்ணன் ஸ்லைடு ஓபன் பண்ணிருங்க. மேம் இன்னொரு 3 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, அப்போ முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே பண்ணிட்டு மாட்டேன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க ஒரு क्वेश्चन கேட்டிருந்தீங்களா? அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஹெலன் கெல்லர் மேம்.
ஓகே, சூப்பர். நல்லா சிந்திச்சிருக்கீங்க. வெரி குட் யோகானந்த் சார். Thank you, ma'am. கலக்கிட்டீங்க யோகானந்த் சார். So, அனுராதா அது அனுராதா சொல்லுங்க சொல்லுங்க வெரி மேம். குட். அவருக்கு சம் பிரைஸ் கொடுத்தாங்க. பிரைஸ் கண்டிப்பாமா கொடுத்துடலாமா? அவருக்கு சொல்றது அப்டேட் பண்றேன். இமிடியேட்டா கொடுக்கணும் அவங்களுக்கு. சரிம்மா சரிம்மா. ஆக்சுவலா அந்த ஸ்டோரி நான் எடுத்தது வந்து த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் ஹெலன் கில்லர். அவங்க வந்து வாழ்க்கையில எப்படி போராடி எப்படி வந்து வந்தாங்க, ஃபைனலா ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியா வந்தாங்கன்றது அந்த புக்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழ் புக் தான். நெட்ல வந்து ஃப்ரீயாவே பிடிஎஃப் கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்கு அந்த புக். த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் ஹெலன் கெல்லர். அவங்களுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. பட் அவங்களுடைய இதை வந்து ரொம்ப அழகா இது பண்ணியிருப்பாங்க அந்த இதுல. ஆமாங்க சார், ஆமாங்க சார். சூப்பர் சார். செஷன் எண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, எண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க தான் எண்ட் பண்ணணும். கேக்குதுங்களா? ஹலோ, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா யோகானந்த் சார்? கேக்குதுங்க கேக்குதுங்க சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணலாம். Very good morning to all. A very good morning to one and all present here. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. So I'm just here to give a short speech on the yoga and immunity. The relationship between yoga and immunity is what we are going to just have a glimpse on the same. I am Rajaraghavan from the PG Diploma, Yoga for Human Excellence, Vedatri Maharishi College. The agenda I have split into three major categories. One is to understand what is immunity and its types, and then what lifestyle modification can give a betterment towards immunity, and then the yogic theory towards what is wellness, disease, and few yogic postures on a quick glance to improve the immunity. And there are few scientific facts on how yoga can improve the immunity in a human body system. So what is immunity? So immunity is basically an ability for us, or you can say for an organism, to fight against a pathogen that enters into your body. So it is just to resist a particular infection or a toxin. So an antibody or the white blood cells we call to fight against the pathogen which enters. So in basic category, immunity is grouped into two categorization. One is adaptive, another is innate. Adaptive is the one which we acquire in the lifespan, and innate is what we get naturally. Usually mammalians has a native immunity, like we have skin and mucous membrane to prevent the basic level of prevention against the pathogens. And then once the pathogen or the virus enters into the body, then the white blood cells fight against them. So innate immunity is something native. The adaptive immunity is obtained via natural and artificial mode. This is like, we are getting an immunization and we get antibody transfer, we get infected, and then the white blood cells learn by the infection and gain the
knowledge and improve its mechanism of fighting against that. So this is again the method of getting immunity. So here the adaptive immunity goes active and passive. The active immunization is the one what I said, like getting infected and getting immunized and everything. This lasts for a longer time, whereas the passive immunity, which we get, lasts for a shorter lifespan actually. So this immunity, Nandikishan, next slide please. So this immunity in Indians, we are seeing as 20.8% of Indians have very low immunity level according to study. So why we are getting into a less immunity is because of a lot of lifestyle complications. Like we have a lot of stress around us, and then there is a lack of sleep because our sleeping pattern has changed with all these gadgets around us, the mobile, the TV, and all other things. We get into lot of spam spending towards the unwanted areas, and we are getting into a lack of sleep. And then the sedentary lifestyle of not having enough exercise. We don't even go outside, like even we are very much facilitated with all these vehicles and everything. We are not even walking to the shop in the corner of our road. Then there is a poor diet practice. We are all attached with a lot of fast food diets and other things that leads to complication. And then that obesity, lack of hygiene practice, more than all to this, smoking and alcohol. These are all stated as reasons for a very less immunity in human body. So so what lifestyle modifications can lead to a better immunity in our body? One is Mitahara, what the yogic texture says, the habit of moderate food, not eating too much. And then the sattvic food, like fresh foods, fresh vegetables, vegetarian foods, which will vitalize the body more. And then like junk foods avoiding, and stimulants like coffee and other things avoiding. Those things are required. Then we have to eat at a regular time, and then only when hungry. So this is again very much important. So these are all the things we miss at this juncture in this particular world situation. And then we need to switch to the asanas and pranayama. Asanas strengthen the internal organs and associated systems, like for example, Salamba Bhujangasana, which strengthens the nervous system, and Parivarta Utkadasana to strengthen the kidneys and digestive organs. Similarly, Ustrasana, when it's done, gives very good rejuvenation to the respiratory system. And Garudasana, by giving pressure to certain points, stimulates the fresh blood flow across the body. So like this, there are a lot of asanas around us and can be like, picked out as per our need and practice to strengthen ourselves based on our need. Pranayama, to regulate the vital energy and prana within us. So when we are taking deep breaths and deep conscious breaths, like Arjun was saying, we can balance the nervous system. So lowering blood pressure, reducing stress hormones is one of the direct effect of pranayama practice. So it actually activates the lymphatic system and reinforces the respiratory system within us. So a deep pranayama practice can give a very good vital energy refreshment and give a very good pranic level within us. What else we could do other than this? We can go into the meditation, as Arjun was saying, and do yoga nidra to bring calmness to your mind. Once the mind goes calm, we will be like going into the theta level and delta level, which actually gives benefit in especially reducing our stress to a lot of level. Kriyas unlock energy channels and chakras in the body. So that can also be practiced to do the cleansing and giving rejuvenation to the body. Relaxation. So when we take a good relaxation, it actually takes the stress completely out of the body. Other than all of this, a good sleep. So a consistent sleep and wake schedule is primarily important on this moment. So one who doesn't get enough sleep is obviously increasing the cortisol hormone, which is very much responsible for the stress. So when you increase stress, you trigger all other elements attached to it, which leads to the disease. So on this COVID pandemic situation, other than all this, adding to all this said earlier, staying positive is very much important, because without positive behavior or positive mentality, doing anything is not going to be helpful within us. So these lifestyle modifications can give a very good improvement to the immunity level within us. So what yogic theory says towards wellness?
See, according to yogic theory, mind is responsible for all bondage and liberation. So mind is the one which attracts to anything and it gets liberates from anything. So when we are attached to anything and we get the same thing, we get happiness, and we lost the same and we get into unhappiness. So when you lost something, it triggers the stress, or when you attach to something and if you don't get, it triggers the stress. The psychological stress is the one which impact many systems in body. Like it impacts the bodily system and then it in turn weakens the immunity system and it creates chronic inflammation. So what is chronic inflammation? So like we get hurt, automatically the antibodies trigger to that location and start curing that. That's inflammation, which cures the any infections, any hurting and other things. But chronic inflammation does the harmless thing rather than a good one. So chronic inflammation is not good for the body. And why it happens is due to the psychological stress. So what is the cause of stress? According to Sadhanapada, Yoga Sutra, Patanjali says, avidya, asmita, raga, dvesha, abnivesha are the kleshas. And these kleshas are primarily responsible for the psychological stress we get. So when you get a disease, it is not something to be feared of, but it is an indicator that we did something wrong in our lifestyle. It may be something in the past. So a thinking pattern, a lifestyle livingness, and then a diet, or all the other factors, whatever we discussed about a minute ago on the lifestyle modification. So we have done something wrong in any one of them. So what we should do, according to Patanjali, heyam dukkam anahatam, we should think how the future should be corrected or should be made, we should be getting it in the future. So lifestyle modification is what exactly needed to come out of a disease rather than thinking or fearing out of it. Yeah. So according to the Kosha theory, what we have seen, the Adi and Vyadi are said to be the path in the disease. So Adi is the psychological disorder we get and Vyadi is the physiological disorder. So there are 4 phases of diseases said to be there. One is a psychic, then the psychosomatic, then the somatic, and then the organic. The psychic one is the psychological and behavioral symptoms which appears in our body that related to the Vijnanamaya and Manomaya Kosha. So that's a beginning stage of it. Then it enters into the psychosomatic, that is transferring from Vijnanamaya and Manomaya to Manomaya and Pranamaya Kosha. The yogic theory is very effective at this stage. So when you use yoga as a therapy to someone or yourself, when you are into this particular situation on identifying a disease at the beginning stage, this gives a very effective solution. Then we enter into the somatic stage where the organs get disturbed and the individual organ which is related to the psychological disorder get into a diseased state. That's the Pranamaya and Annamaya Kosha. The last but not least, we enter into the organic state where the full manifestation of the disease happens and the Annamaya Kosha is completely get disturbed. So what are the yogic koshas can help us to improve the immunity? As I said earlier, the Ustrasana, Parivarta Utkatashana, Salamba Bhujangashana, and Garudashana. So these koshas can give, I have just picked a few of it, and I see that Kavyadashini is going to present a detailed input on this after this. So let's hear to that also. So this can be practiced to gain benefit and improve our immunity and develop the strength or strengthen our internal organs and these systems. What are the scientific facts attached to the yogic practice? So yoga reduces stress systematically. It is not a direct, you do one day and you just check, yeah, my stress is gone. Not like that. So it brings out the stress level systematically. It lowers the stress hormone. In turn, it's cut down the inflammation and degeneration. This is as per the research paper submitted by Arora and Bhattacharjee on 2008. And according to Wallath in 2010, yoga strengthens the nervous system and stimulates the lymphatic system, and it in turn removes the toxins in our body. So as per Gupta and Maurya's paper in 2020, it says yoga fights oxidative stress. Oxidative stress is the one directly responsible for the aging process by killing the cells and the tissues to cause the aging process in the human system. So this is yoga is fighting against the oxidative stress, and the oxidative stress is a risk to healthy cells as well. So yogic postures can strengthen immune system and reduce chronic inflammation. This is Venkatesh and team
the paper submitted by Venkadeshan team in 2020, and the same says it increases antibodies as well. Yoga can also mediate inflammation at the genomic level. So it corrects the inflammation, the chronic inflammation against the goodness of body at the genomic level is also proven. And also it brings oxygenated blood to various organs. This is again from Arora and Bhattacharya's paper in 2008 submitted. So these are all the scientific facts against the yogic theory we are discussing and we are practicing all through these days. So thank you everyone, and my sincere thanks to the principal, secretary ma'am, and Lalitapriya ma'am and Anuradha ma'am for the guidance. And by this I end my presentation and I wait for your queries if there is any. வாழ்க வளமுடன். Any questions? நவநீத கிருஷ்ணன் அன்னபூர்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேம் ஒரு செகண்ட். இப்போ நம்ம ஏன்னா வந்து நம்ம காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சர்வீஸ், 1 year சர்வீஸ். அவருக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஸ்பெசிஃபிக்கா என்ன, காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவர் நம்ம கல்லூரியினுடைய 2வது மாணவி. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிரதர் ஆதித்யா, இவங்க என்ரோல்மெண்ட்ல 2வது மாணவி. அவங்க காலேஜ் எம்எஸ்சி முடிச்சுட்டு நம்ம கல்லூரியில இப்ப ஆசிரியரா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா 1 year சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம வந்து அவர் வாழ்த்தணும். அவரோட வாழ்க்கையில் இன்னும் பல உச்சங்களை அடையணும் என்று நான் வாழ்த்தி பிரார்த்திக்கிறேன். அதே போல நம்மளுக்கு நம்ம அன்புமிக்க ப்ரொஃபஸர்ஸ் லாவண்யா அம்மா, அனுராதா, லலிதா பிரியா, கஸ்ட் ஃபேக்கல்டி சாந்திமா, வீரப்பனையா, இவங்க எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் பிரின்சிபல், இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்த தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டமைக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. ராஜராகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் நபர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள், முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர். அவரை பத்தி சொல்லணும்னா, கடல் இல்லை என்றால் அலை இல்லை, வானம் இல்லை என்றால் மழை இல்லை, மரங்கள் இல்லை என்றால் பழங்கள் இல்லை. அதே போல் நவநீத கிருஷ்ணன் இல்லை என்றால் வேதாத்ரி மகரிஷி கல்லூரிக்கு வீடியோ கேமராமேன் இல்லை. அந்த வகையில் பல தொழில்நுட்ப சேவைகளை நமது கல்லூரிக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாதனைகள் சில. He has participated in many conferences and presented papers in many conferences, and he has also attended many workshops, and he has also completed 14 online quiz competitions. Now I would request Mr. Navanitha Krishnan to present his speech. வாழ்க வளமுடன். வளமுடன் மேம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Okay, today I discuss about my research paper which we presented in Maruti College. It is about how our breathing exercise in sky system, the neuromuscular and Kapalabhati, will enhance the memory. First, we see the definition for the memory. In simple terms, memory is a process of recalling information is stored in our brain. நம்ம பிரெயின்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம், அதை திரும்பி எடுக்கிறது, அவ்வளவுதான் சிம்பிள் மெமரி. மெமரி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, அக்கார்டிங் டு மார்டின், மெமரி இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மெயின்டைனிங் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். ரொம்ப நாள் நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம திரும்ப நினைச்சு பார்க்குறது, அவ்வளவுதான். அந்த வெப்சைட் டிக்ஷனரியில மெமரி இஸ் த பவர் ஆர் ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடியூசிங் ஆர் ரீகாலிங் வாட் ஹாஸ் பின் லேர்ன்ட் அண்ட் ரீடைன்ட் எஸ்பெஷலி த்ரூ அசோசியேட்டிவ் மெக்கானிசம். நம்ம கத்துக்கிட்டதோ, நம்ம பார்த்ததோ, நம்ம அனுபவிச்சதோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம திரும்ப நினைச்சு பார்க்கறது அப்படிங்கிறது தான் அந்த எடுக்கிற அந்த ப்ராசஸ் பேர் மெமரி அப்படிங்கிறாங்க. ஸோ மெமரி நம்ம 3 stages இருக்கு: என்கோடிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல். ஸோ இதே தான் வந்து கம்ப்யூட்டர்லயும் இருக்கும். நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கம்ப்யூட்டர்ல அப்படியே போய் பார்த்தோம்னா அப்படியே இருக்கும். இன்புட் இருக்கும், நம்ம மவுஸு, கீபோர்டு அதெல்லாமே இன்புட். ப்ராசஸிங் எங்க ஸ்டோரேஜ் எங்க நடக்கும்னா சிபியூல நடக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாம் வச்சிருப்போம்.
அவுட்புட் எங்க மானிட்டர், பிரிண்டர், இதெல்லாமே அவுட்புட். சேம் இதுதான் நம்ம பிரெயின்லயும் நடக்கும். என்கோடிங் அப்படின்றது இன்புட் கொடுக்குறது, நம்ம கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, இதெல்லாமே என்கோடிங். அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் நம்ம அதை இன்புட்டா வாங்கினோமோ அதை பிரெயின்ல வச்சு நம்ம திரும்ப எடுக்கிறது, ரொம்ப நாள் வச்சு திரும்ப எடுக்கிறது, அதெல்லாமே ஸ்டோரேஜ். அதுல மொத்தம் ஒரு 3 மெயின் ஸ்டோரேஜ் இருக்கு. ஒன்று சென்சரி, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். இதை பத்தி நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒன்று டைம் ஃப்ரேம்ஸை பொறுத்து வேரி ஆகும், எவ்வளோ நாள் அந்த மெமரி இருக்கு அப்படிங்கிறது. ரிட்ரீவல் அப்படிங்கிறது நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை திரும்பி எடுத்து பார்க்கறதுக்கு பேர் ரிட்ரீவல், அவ்வளோதான். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெமரின்னு பார்க்கும்போது சென்சரி, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். சென்சரிங்கிறது ஜஸ்ட் பார்க்கறது, அந்த ஒன்னே ஒரு 5 to ரோட்ல போயிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்போம், அடுத்த செகண்ட் இது மறந்துடும். ஸோ அதெல்லாமே சென்சரி மெமரி. கேட்போம், ஏதோ ஒரு நான் போயிட்டு இருப்போம், யாரோ ஏதோ பேசியிருப்பாங்க, கேட்போம், அடுத்த 2 செகண்ட்ல அது மறந்துடும். இதெல்லாமே சென்சரி மெமரி. அடுத்து ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது, நம்ம ஏதோ கடைக்கு போய் பொருள் வாங்கணும்னா சொல்லியிருப்பாங்க, அம்மா வந்து போய் 1 கிலோ தக்காளி வாங்கிக்கோ, 1 கிலோ வெங்காயம் வாங்கிக்கோன்னு சொன்னா அந்த கடைக்கு போற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா அது என்ன வாங்கணும் எல்லாமே மறக்கும். ஸோ இதெல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரி. ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்து ஒரு செவரல் டேஸ் வரைக்கும் இருக்கிறது ஷார்ட் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது நம்ம லைஃப் ஃபுல்லாக எப்போனாலும் சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஞாபகத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் மெமரி, ரொம்ப லாங் டைம்ல இருக்கிறது. லாங் டேர்ம் மெமரி எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கும் போது வார கணக்கில், வருஷ கணக்கில் மெமரியில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மெமரி எங்கே நடக்குது நம்ம பிரெயின்ல அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு 4 பார்ட்ஸ் இருக்கு. அமெக்டலா, ஹிப்போகாம்பஸ், செரிபெல்லம் அண்ட் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். ஸோ அமெக்டலா அப்படிங்கிறது பயம் சார்ந்த அந்த உணர்வுகள், நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபோபியான்னு சொல்லுவாங்க, பயம் அப்படிங்கிறது ஃபோபியான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அமெக்டலா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து சேவ் ஆயிருக்கும். ஹிப்போகாம்பஸ் இதுதான் வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மெமரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து நம்ம மோட்டிவேட் பண்றது, எமோஷன், லேர்னிங் எல்லாமே வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து செரிபெல்லம் அப்படிங்கிறது ப்ரொசீஜரா நம்ம செய்கையால நம்ம ஆக்ஷன் மூலம் என்னெல்லாம் கத்துக்கிறோமோ அதெல்லாம் வந்து செரிபெல்லம் அப்படிங்கிற பகுதியில தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பியானோ கத்துக்கிறது, நம்ம டிரைவிங் கத்துக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து செரிபெல்லத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ல என்ன சேவ் ஆகும்னா நம்ம லாங்குவேஜ் கத்துக்கல, லாங்குவேஜ் அதுக்கான மீனிங், ஒரு ஹிந்தியில ஒரு ஹாய் அப்படிங்கிற, இங்கிலீஷ்ல ஹாய் அப்படிங்கிறது நம்ம ஒரு மீனிங்லாம் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட். செமாண்டிக் அப்படின்னா லாங்குவேஜ் ரிலேட்டடான டாஸ்க். இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஹிப்போ கேம்பஸ்க்கு நம்ம பிரீத்திங் எப்படி லேட் ஆகுது அப்படின்னா, நம்ம பிரீத்திங் நம்ம நோஸ்ல வந்து ஆல்ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபேக்டரி பல்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த சின்னதா இருக்கும், ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கொப்பளை மாதிரி சின்னதா பட்ஸ் இருக்கும். அந்த பட்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலயமா அது என்ன பண்ணும்னா ஹிப்போ கேம்பஸ்க்கு ஆல்ஃபேக்டரி நர்வ்ஸ் மூலயமா வந்து சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் ஹிப்போ கேம்பஸ்ல ஒரு நல்ல அங்க இருக்க நர்வ்ஸ்ல ஒரு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஹிப்போ கேம்பஸ் வந்து அந்த சென்சரி இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி, ஆல்ஃபேக்டரி பல்ப்ஸ் அந்த சென்சரி இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி ஹிப்போ கேம்பஸ் சென்ட் பண்ணுது. அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெமரியை கிரியேட் பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதோட பேசிஸ் ப்ராசஸ்னா இந்த பிரீத்திங் நம்ம ப்ராப்பரா பண்றது மூலயமா அங்க எங்க இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, பேசிஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் இட் இஸ் எபிலிட்டி டு இன்க்ரீஸ் த எஃபிகசி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷன் அக்ராஸ் சினாப்சிஸ். அதாவது சினாப்சிஸ் அப்படின்னா ஜங்ஷன் பிட்வீன் ஒரு நரம்பு இன்னொரு நரம்பு இணைற இடம், அந்த இடம் வந்து ரொம்ப வலிமையா மாறும். ஸோ தகவல் வந்து ஈஸியா பரிமாறிக்கும் ஒரு நரம்பு இன்னொரு நரம்பு பிரெயின்ல, ஹிப்போ கேம்பஸ்ல. அது பேரு சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து எதனால வந்து மெமரி லாஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அப்புறம் வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷன், நிறைய மருந்து சாப்பிட்றது, அப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக கீமோதெரப்பி அந்த மாதிரி ரேடியேஷன் எடுத்துக்கிறது, அப்புறம் ஹெட் இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா, அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன் டு த பிரெயினுக்கு சரியா ஆக்சிஜன் சப்ளை ஆகலை அப்படின்னா இது நடக்கும். அடுத்து வந்து மென்டல் டிசார்டர், வந்து டிப்ரிவேஷன், பைபோலார் டிசார்டர் இதெல்லாம், அப்புறம் வந்து தைராய்டு டிஸ்பங்ஷன் இதெல்லாம். ஸோ இப்போ மெமரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன வழி அப்படின்னா, ஸோ என்னென்ன எப்படிலாம் மெமரி லாஸ் ஆகுன்றது பார்த்தோம். ஸோ எப்படி வந்து மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ மென்டல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, அப்படி பண்ணுறது மூலம் நம்ம பிரெயினில் வந்து கிரே மேட்டர்னு ஒன்று இருக்கும், அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் பண்ணுறது,
அப்புறம் வந்து நல்லா உறக்கம் இருக்கணும், பிரெயின் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ அது அப்புறம் ப்ராப்பர் நியூட்ரிஷன், அப்புறம் யோகா. ஸோ இப்போ யோகான்னு வரும்போது அதயோக பிரதிபிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலே வாத்தே சலம் சித்தம் நிச்சாலே நிச்சலம் பவத்தே யோகி ஸ்தானத்வம் அப்னோதி ததோ வாயு நிரோததி. சாப்டர் 2ல 2nd verse சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெஸ்பிரேஷன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், சித்தா வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ வந்து அந்த ப்ரீத்திங்கை ரெகுலேட் பண்ணிட்டா மைண்ட் வந்து கிளியர் ஆகிடும், ஒரு ஸ்டெடினஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டெடினஸ் ஆஃப் மைண்ட்னா என்னன்னா ஃப்ளோ ஆஃப் ஆக்சிஜன் கரெக்டாக இருக்கும், அப்போ வந்து இம்ப்ரூவ் வந்து மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம வந்து ஸ்கை யோகாவில் அதுதான் வந்து வேதாத்ரி மகரிஷி வந்து 2 ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காரு, நியூரோமஸ்குலர் அண்ட் கபாலபதி. ஸோ இதை வந்து 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாரும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அது தெரியும். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கும். ஸோ அந்த நான் சொன்ன இல்லையா லாங் டேர்ம் மெமரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது, அது வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் மற்ற பிரெயினோட பார்ட்ஸ் அமெக்டலா, பெசல் கேங்கிலியா, செரிபெல்லம் இதெல்லாமே வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும். அங்கே இருக்க நியூரான்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ நியூரோமஸ்குலர் பிரீத்திங் கபாலபதி எப்படி பண்ணணுன்ற இந்த பிக்சர் போட்டிருக்கு. ஸோ சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மெனஹன், வாகன் அண்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிற என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க 2019 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங் பண்ணுறது மூலயமா நான் சொன்ன இல்லையா சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி, அதை இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆன்டீரியர் பிரிஃபர்ம் கான்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ கேம்பஸ்க்கு மேலே இருக்கும் ஆன்டீரியர் பிரிஃபர்ம் கான்டெக்ஸ்னு ஒன்று. அதை ட்ரிகர் ப்ரீத்திங் மூலயமா அந்த ஆல்ஃபாக்டரி பேர்ட்ஸ் ட்ரிகர் பண்ணி அந்த ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் மூலமா சிக்னல் அனுப்புறது மூலயமா இந்த ஆன்டீரியர் பிரிஃபர்ம் கான்டெக்ஸ் ட்ரிகர் ஆகுது. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய நர்வ்ஸ்குள்ள சினாப்சிஸ் ஏற்படுது, அந்த ஜங்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி ஏற்படுது ஹிப்போ கேம்பஸ்ல. ஸோ மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜகோரா அப்படிங்கிறவங்க அவங்களோட டீம் என்ன பண்ணாங்கன்னா, மெடிடேஷன் பிராணாயாமா பண்றது மூலமா சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக்ல ஒரு நர்வஸ் சிஸ்டம்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டிலாம் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதாவது ரெடியூஸ் ஆகுதுன்னா நார்மல் ஆகுது, கம்மியா இருந்தால் அதிகமாகும், அதிகமாக இருந்தால் அந்த நார்மல் ரேஞ்சுக்கு வரும். அந்த பிளட் ப்ரெஷர்லாம் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீத்திங் ரிலேட்டடான ஸ்டடிஸ். ரிங்கு கார்க் அவங்களோட டீம் என்னன்னா, ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் பிரீத்திங், அவங்களோட ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் பிரீத்திங் அதை பண்றது மூலயமா நம்ம மெமரி பண்ணதை ரீகால் பண்ணிக்கலாம் ஈஸியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டடி வந்து கரோலின்ஸ்கா இன்ஸ்டியூட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து ஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் மட்டும் கொடுத்து அவங்களோட லேர்னிங் அந்த ரீகாக்னிஷன் எப்படி இருக்கு, அந்த ஸ்மெல்ல வந்து எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு அவங்க திரும்ப சொல்றாங்க அப்படிங்கிறத ஒரு சில வாசனைகள் கொடுத்து அதன் மூலமா அந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த ஆல்ஃபாக்டரி பர்ஸ் அப்புறம் வந்து அந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்றது. அதுதான் வந்து எளிய முறை ஒரு பயிற்சியில நமக்கு நியூரோமஸ்குலர் பிரீத்திங் அண்ட் கபாலபதி நம்ம முயற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமா பிளட் சப்ளை அந்த நியூரோமஸ்குலர் பிரீத்திங் பண்ணும்போது லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும், ஆல் ஓவர் பாடி சப்ளை ஆகும், ஆல் ஓவர் பாடிக்கு பிரெயின் சப்ளை ஆகும், பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு நல்லா எஃபெக்டிவா நல்லா போகும். ஸோ லாங் டேர்ம் மெமரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கான புக்ஸ் அண்ட் ஜேர்னல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நவநீத கிருஷ்ணன் அவர்கள். இறுதியாக காவியதர்ஷினி அவர்கள் இளங்கலை 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வேதாத்ரி மகரிஷி கல்லூரி மாணவர்கள் படிப்பதிலும் யோகா செய்வதிலும் மட்டும் சிறந்தவர் அல்லர், நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதிலும் சிறந்தவர்கள் என்று நிரூபித்திருக்கிறார் நமது இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவர் காவியதர்ஷினி அவர்கள். அவர்கள் எடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா, லேட்டஸ்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து வந்த யோகா கட்டுரை பற்றியது. ஸோ அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அவர்களுடைய சாதனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷீஸ் அ ஸ்டேட் லெவல் பிளேயர் இன் சிலம்பம் அண்ட் காட் ப்ளூ பெல்ட் இன் டாக்வாண்டோ. She has got 1108 marks in 12th standard with accountancy 200 and economics 197. She has won 3rd prize in the 4th state level competitions. She has attended many debates. She is currently running a YouTube channel called Divine Spirit KD. Now I would request Ms. Kavya Darshini to start her speech.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. Happy morning to one and all present here. I'm going to speak about the topic boost your immunity with these 3 asanas. Myself, R. Kavidarshini, studying BSc Yoga for Human Excellence. The entire presentation is based on an article from the newspaper The Indian Express. Let's first know what is immunity. I would like to give an example for this. ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேர் அது எவ்வளவு தூரம் போயிருக்கோ அவ்வளோ அந்த அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை கொண்டு எந்த ஒரு கிளைமேட்லயும் எவ்வளவு பெரிய நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடந்தாலும் அதோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அதால சஸ்டெயின் பண்ண முடியும். இதே மாதிரிதான் ஹியூமன்ஸ்க்கு இம்யூனிட்டி பவரும். ஆனா நெக்ஸ்ட் ஸ்லைட். நார்மலா இம்யூனிட்டி பத்தி சொல்லணும்னா immunity is the ability to avoid or not be affected by the disease. இத biological termsல சொல்லணும்னா immunity is the balanced state of multicellular organisms having adequate biological defenses to fight infection, disease or other unwanted biological invasion while having adequate tolerance to avoid allergy and autoimmune disease. நம்மளோட வாழ்க்கையில நமக்கிட்ட இருக்கக்கூடிய இம்யூனிட்டி எல்லாம் பார்த்தோம்னா 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஆக்டிவ் இம்யூனிட்டி, இன்னொன்னு பாசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டினா ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஒரு வேக்சின் நம்மளோட உடலுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றது மூலமா அதுல இருந்து ஏற்படுறதுதான் ஆக்டிவ் நேச்சுரல் இம்யூனிட்டி, ஆர்டிபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டினா நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டிங்கிறது ஒரு பர்சன் கிட்ட இருந்து நமக்கு வர்றது. ஆர்டிபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டினா ஒரு மெடிசின் இன்டேக் பண்றது மூலமா அதுல இருந்து வர்றது. இப்போ ஒரு மாடர்ன் டேஸ்ல நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் இம்யூன்ங்கிறது நமக்கு அவ்வளவா கிடைக்கிறது இல்லை. இது ஏன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா இதை இந்த எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா our intake of zinc and vitamin C and D are generally lower than what is required for optimum immune function. Also, omega-3 fatty acids, EPA and DHA are essential. A typical Indian diet may not include it in adequate quantities. ஒரு நம்ம நார்மலா மேக்சிமம் இந்தியன்ஸோட உணவு இதெல்லாம் பார்த்தோம்னா ஹை ஃபேட் கண்டென்ட், ஹை சால்ட், ஹை சுகர் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. தேவைப்படக்கூடிய ஃபைபர், விட்டமின்ஸ் அப்புறம் அதர் மைக்ரோ நியூட்ரிஷனோட இன்டேக் எல்லாமே மினிமம் லெவல் தான் இருக்கு. நார்மலா எவ்வளவு கன்சியூம் பண்ணணுமோ அந்த லெவலோட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு நமக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எப்படின்னா யோகா பண்றது மூலமா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்க முடியும். தென் நம்மளோட நர்வ் சிஸ்டம் காம் பண்ணலாம். ஓகே, இப்போ காம் பண்றது மூலமா என்ன ஆகும்னா அதிகமான பயோமேக்னட்டிசம் வீணாகாது. ஸோ நம்ம அதை சேவ் பண்ணலாம். தென் பார்த்தோம் அப்படின்னா பிராணாயாமம் எல்லாம் பண்றது மூலமா நம்மளோட லங்ஸோட எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன் மூலமா நம்மளோட லங்ஸ் ஸ்ட்ரென்த்தும் ஆகும். தென் அதோட ஃபங்க்ஷன்ஸும் நல்லா எஃபிஷியண்டா இருக்கும். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா யோகா பண்றது மூலமா நம்மளோட பாடியில உள்ள எல்லா சர்க்குலேஷன்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த ஆர்டிக்கல்ல 3 ஆசனாஸ் அவங்க மெயினா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆசனாஸ்லாம் இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது மச்சாசனா, ஃபிஷ் போஸ். செகண்ட் உட்கட்டாசனா, சேர் போஸ். தேர்ட் விருக்ஷாசனா, ட்ரீ போஸ். ஃபர்ஸ்ட் மச்சாசனா, ஃபிஷ் போஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த இமேஜ்ல இருக்கிறதா அதோட போஸ்டர். ப்ரொசீஜர் பார்த்தோம்னா லை ஆன் யுவர் பேக். ஆனா ஸ்லைட் மாத்தணும். லை ஆன் யுவர் பேக் ஆன் த ஃப்ளோர் with your knees bent. Feet on the floor. Inhale and with the help of your forearms, lift your upper body. Second, push your head back
such that your corona touches the floor. Third, arch your back and place both palms on the thighs or rest on the floor. Let the top of your head rest on the mat. Fourth, hold this pose for up to 30 seconds and release to return to the initial position. இதோட பெனிஃபிட்ஸ் என்னதெல்லாம் பார்த்தோம்னா, இட் ஆக்ட் அஸ் அ டிஸ்ட்ராயர் ஆஃப் ஆல் டிசீஸ். எல்லா டிசீஸையுமே நமக்கு வர விடாம வந்து எல்லாரையுமே டெஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். செகண்ட் பார்த்தோம்னா, இட் இன்க்ரீசஸ் அவர் மெட்டபாலிசம். உடல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெட்டபாலிசம் லெவல். அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்கும், கம்மியா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ஆசனா. தேர்ட், stretches and stimulate the muscles of the belly and front of the neck. Fourth, stretches and stimulate the organs of the belly and throat. செகண்ட் ஆசனா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, உட்கட்டாசனா, சேர் போஸ். போஸ்டர் வந்து அந்த இமேஜ்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். ப்ரொசீஜர் பார்த்தோம்னா, ஸ்டார்ட் இன் தடாசனா, டேக் அ டீப் பிரெத் and on the exhale bend your knees and move your hips backward as if you are sitting on a chair. Second, raise your hands parallel to the floor. Hold the pose for 5 to 10 breaths. Third, release your hands and return in Tadasana position. இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா, it increases the strength and stamina in the legs, promoting inner power. Second, it can help you live an energetic and healthy life. நம்ம காலுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அந்த மாதிரி நிக்கிறது மூலமா வந்து காலோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். இதனால வந்து நம்ம பக்கத்துல எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட இவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ நம்ம கால் வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்போது எங்கனாலும் நடந்தே போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வந்து அந்த ஒரு தாட் நமக்கு வந்துடும். அப்படிங்கும் போது வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டோம், எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறதுனால எனர்ஜெட்டிக்காவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். தேர்ட் போஸ் என்னன்னா விருட்சாசனா, ட்ரீ போஸ். போஸ்டர் வந்து அந்த பிக்சர்ல இருக்க மாதிரி இருக்கும். ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், பெண்ட் யுவர் ரைட் knee, lifting your right leg and placing it on the inner thigh of your left leg. Second, find your balance, keeping the left leg straight. Once you are comfortable in this position, raise your arms over your head into a namaste. Third, keep your spine straight and hold the posture for a few breaths. On the exhale, release the position, coming into the initial position. இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், improves balance and stability in legs. Second, strengthens and tones the entire standing leg up to the buttocks. Third, assists the body in establishing pelvic stability. Fourth, builds self-confidence and esteem. ஓகே, அட் லாஸ்ட் என்னன்னா, இப்ப நம்ம யோகா பண்றது மூலமா வந்து நம்மளோட உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியும், ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா சர்க்குலேஷன்ஸ், உடம்புல உள்ள பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், எல்லா சர்க்குலேஷனையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். தேர்ட், யோகா பண்றது மூலமா நம்மளோட மைண்டை எப்பவுமே ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு ஸ்டேட்ல வச்சுக்கலாம். அண்ட் லாஸ்டா பார்த்தோம்னா, ரெகுலரா யோகா ப்ராக்டிஸ் பண்றது மூலமா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மாணவர்கள் அனைவரும் மிக அருமையாக தங்களுடைய பேச்சுத்திறனை வெளிப்படுத்தினார்கள். அதே போல் மற்றவர்களும் பங்கேற்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பது விலங்கினத்திற்கு. பிறந்தோம், வாழ்ந்தோம், சாதித்தோம், இறைநிலையை அடைந்தோம் என்பதுதான் மனவளக்கலை அன்பர்களுக்கு. சாதிப்பதற்கான வழிதான் இந்த மனவளக்கலை. தற்போது நமது கல்லூரியில் 2020 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நாம் எல்லோருக்கும் பரிந்துரைத்து, நாம் மட்டும் சாதிக்காமல் பிறரும் சாதிக்க ஒரு ஊன்றுகோலாய் இருப்போம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த செயலாளர்
அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கும், முதல்வர் முனைவர் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓவர் டு சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. 4 ஸ்பீக்கருமே ரொம்ப சூப்பரா பேசினாங்க. அர்ஜுன், ராஜா ராகவன், நவநீத கிருஷ்ணன், காவியதர்ஷினி, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இவ்வளோ ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. எல்லாருக்குமே நல்ல திறமை இருக்குன்னு இருக்கும். அந்த நல்ல முறையில இன்னைக்கு வந்து they have expressed my heartfelt congratulations to all the 4. நிறைய அவங்கள்ட்ட கேள்வி கேட்க பேசணும் அப்படிங்கிறது விருப்பம் இருந்தாலும் பட் நேரம் கருதி வந்து நம்ம ஒரு 3-4 பேருடைய ஃபீட்பேக் மட்டும் கேட்டுக்கலாம். நான் அனௌன்ஸ்மெண்டோட என்னோட இதை வந்து முடிச்சுக்கிறேன். கம்மிங் Thursday வந்து கே பெருமாள் விஷன் டைரக்டர் அவங்களுடைய ஸ்பீச் நம்ம 10 to 11 இருக்கு. பட் அது டிஃப்ரெண்ட் ஐடியில இருக்கும். அது விஷன் ஐடியில இருந்து இருக்கும். அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்ரைடே வந்து டாக்டர் லாவண்யாவுடைய ப்ரொஃபஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்பீச் இருக்கு. அடுத்து சாட்டர்டே வந்து யூஜிசி நெட் ஆல்ரெடி வந்து யார் யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் அந்த கிளாஸஸ். அது வந்து அருணா மேடம் வந்து கிளாஸஸ் அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆஸ் பர் த ஷெட்யூல் படி வந்து போயிட்டு இருக்கும். இந்த இதுல வந்து லலித் வாழ்க வளமுடன் கொஞ்சம் இன்டரப்ட் ஆயிடுது. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் வெரி குட் ப்ரோக்ராம். ஐ அப்ரிஷியேட் ஒன் அண்ட் ஆல். ஒரு 3 ஃபீட்பேக்ஸ் மட்டும் வாங்கிட்டு தென் நன்றி உரை சொல்லி உலக நல்வாழ்த்தோட நிறைவு செய்யலாம். 3 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஃபீட்பேக்ஸ். வாழ்க வளமுடன். ராஜியம்மா சொல்லுங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சூப்பரா இருந்தது. வேற வேற இதுல சொன்னாலுமே பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த பேண்டமிக் பீரியட்லயும் சரி அப்புறமும் சரி ஃபுல்லா நம்மளோட எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் கண்டிப்பா செய்யணும். மெமரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சரி, நவநீத கிருஷ்ணன் சொன்ன மாதிரி மற்ற நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யோகா மெடிடேஷன் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ரொம்ப அழகா 4 பேரும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வேற யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே, அதர் இம்பார்ட்டன்ட் திங் இதுல வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து பிகாஸ் வி ஆர் கோயிங் ஃபார் ISO 9000க்கு போறதுனால எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் வி நீட் டு பி டாக்குமெண்டட். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இப்போ ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங் முடிச்சோடனையும் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ்ல வந்து ஆர் விஎம்சி ஷேர்லையும் வந்து ஜென்ரல் நோட்டீஸ் போர்ட்லையும் நான் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறேன். ஸோ நீங்க எல்லாருமே இதுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விஎம்சி ஷேர்லையும் தனியாகவும் நீங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து நீங்க வாழ்க வளமுடன் சொல்லலாம். பட் பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ஃபீட்பேக்கும் கொடுக்குமாறு நான் வந்து உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஓகே சார், ப்ரோக்ராம் எண்ட் பண்ணிக்கலாமாங்க சார்? நன்றி உரை சொல்லலாம்ப்பா. நன்றி மேம். லலிதபிரியா மேம், நன்றி உரை. நான் சொல்லிடுறேன் சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Good morning to one and all present here.
I'm really honored here to share the vote of thanks for this webinar program happening today on the Zoom meeting. First, I would like to thank our Secretary, Professor A. Annapurni ma'am, for her continuous support for all programs which we are conducting online. Secondly, I would like to thank our principal, Dr. S. Jayaprakash sir, for his constant motivation and encouraging all the faculties, first of all, to organize the different programs to enhance the skills in the students, that too, especially during these difficult times. Really, thank you, sir. Next, I would like to thank Assistant Professor K. Anuradha ma'am for taking all the efforts in organizing this webinar, which has come in a really successful manner, which has enabled the students to participate also with a great confidence actually. Though it is not new to us, ma'am. So today we all are motivated by your special and lovable speech. And there is a quest which has raised in all our thoughts. Thank you, ma'am. Then I would like to thank our great students, Arjun, Rajaraghavan, Navanithan, and Kavya Darshani, for giving their full potential in showcasing their talent by sharing their insights on assigned topics. Each topics are unique. They have put their complete potential to deliver to their best. So really thank you to all the students. They had done a really good job. Then a big thanks to Yoganandan sir for coordinating this webinar flawlessly. Last but not the least, the encouragement and support is not possible without you all participants who participated in today's webinar. I would like to thank all of them for their time and mainly the willingness to participate. So once again, I thank you all. Valha Valamudan. Followed by Ulaganala Valthu. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில் புரிகின்ற பாலே உயரட்டும் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. சார் சொல்லுங்க சார். ஏதாவது இல்லப்பா, க்ளோஸ் பண்ணிக்கலாம், டைம் ஆயிடுது. வாழ்க வளமுடன். we can close the meeting. நன்றி. ஓகே சார்.